ஹாய் கைஸ், வெல்கம் டு another வீடியோ Salesforce in தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் இன் அபெக்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த டெவலப்மெண்ட் சீரியஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன, அதே மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவோட லாஸ்ட் ஆஃப் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டா வந்துட்டு அபெக்ஸ்ல வந்து ரியல் டைம்குள்ள போய்க்கலாம். பட் ப்ரீவியஸ் இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கணும். அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு இன்னொரு டைப், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெத்தட் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாம்பிள் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் பப்ளிக் கிளாஸ் இருக்கு. கிளாஸ் அப்படி கிளாஸ்ங்கிறது கீவேர்ட். ட்ரக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் நேம். ஸோ ட்ரக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு. இன்டீஜர் டயர்ஸ் இருக்கு, மைலேஜ் இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா இருக்கு. மீனிங் இந்த ஐ கேன் கிரியேட் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் இப்போ ட்ரக் 1, ட்ரக் 2, ட்ரக் 3 சொல்லி 3 ட்ரக்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த 3 ட்ரக்ஸ்க்கும் டயர்ஸும் மைலேஜும் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஸோ எதுவுமே இல்லாம வெறும் இன்டீஜர் டயர்ஸ் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ பேசிக்கா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன? These are variables declared within the class but outside of any method. நல்லா பாத்தீங்கன்னா நான் எந்த மெத்தடும் இல்ல, மெத்தடுக்கு வெளியே கிரியேட் பண்ணியிருக்கோம். They hold data that belongs to each individual instance of the class. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேசிக்கா இது வந்து என்டையர் கிளாஸுக்கே வந்துட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு. ஸ்டாட்டிக் வேரியபிள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை டிக்ளேர் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். கம்பெனி நேம் அப்படிங்கிறது நேம், XYZ கிராப்னு இருக்கு. ஸோ ஐடியலி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி நேம் அப்படிங்கிறது இந்த என்டையர் கிளாஸ்க்குள்ள சேஞ்சே ஆகாது. ஸோ எவ்வளோ ட்ரக் இருந்தாலும் சரி, எல்லா ட்ரக்குக்கும் இந்த கம்பெனி நேம். ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் இதை யூஸ் பண்றேன் இந்த வேரியபிளை. ஸோ இந்த வேரியபிள் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகாமலே இருக்கும். நம்ம வந்து கான்ஸ்டன்டாகவும் இதை நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் இந்த இதில் நான் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங்கா கிரியேட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அ வேரியபிள் டிக்ளேர்ட் வித்தின் தி ஸ்டாட்டிக் கீவேர்ட். திஸ் ஷேர்ட் அமாங் ஆல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ். பேசிக்கா எல்லா இன்ஸ்டன்ஸ்க்கும் சேமா தான் இருக்கும். இப்போ தேர்டா பார்க்கறது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்க்கல, இந்த கிளாஸ்ல பார்க்குறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடோட நேம்லயே இப்போ நம்ம வேரியபிள்ஸ்ல இருந்து இப்போ மெத்தடுக்கு வரோம். மெத்தட்ல பார்த்தீங்கன்னா மெத்தடோட நேம் ட்ரக்குன்னு இருக்கு, கிளாஸோட நேமும் ட்ரக். ஸோ பேசிக்கா கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமா இருக்கும். அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் இனிஷியலா பார்த்தீங்கன்னா. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க நான் கோட்ல காமிக்கிறேன். பேசிக்கலா வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே நான் யூஸ் பண்றதுக்காக பண்றதா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஸோ மெயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமா இருக்கும். அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா பேராமீட்டர் இருக்கு, அதுல இன்டீஜர் டேட்டா டைப் வந்து நான் கலெக்ட் பண்றேன். இனிஷியல் மைலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்கு. இதை யூசர்கிட்ட வந்து கலெக்ட் பண்றேன், ஒரு இன்புட்ல கலெக்ட் பண்றேன். மைலேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேரியபிள். கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை மைலேஜுக்கு வந்து நம்ம ஆட் பண்றோம், அப்புறம் வந்து டீபக் பண்றோம். ஸோ பேசிக்கா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்னா என்ன? திஸ் மெத்தட் ஹாஸ் தி சேம் நேம் ஆஸ் தி கிளாஸ். இதான் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இட்ஸ் யூஸ்ட் ஃபார் இனிஷியலைசிங் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கிளாஸ். இட்ஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக்லி வென் அ கிளாஸ் இஸ் கிரியேட்டட். இதை நான் வந்து கோட்ல காமிக்கிறேன் அனானிமஸ் விண்டோ யூஸ் பண்றப்போ. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடுங்கிறது புதுசு, இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். இது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ வாய்ட் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்னோட மெத்தட் நேம். வாய்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் டைப் இல்லைன்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா இன்ஸ்டன்ஸ் வித்தவுட் ரிட்டர்ன் டைப்னா திஸ் மெத்தட் ஸ்டார்ட் இஸ் டிக்ளேர்ட் வித் வாய்ட், சரிங்களா? Meaning it doesn't return any value. It performs an action starting the truck but doesn't return any specific. ரிட்டர்ன் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம வாய்ட் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். ஸோ இதே சேம் வாய்ட்லயே பாத்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்றேன் அப்படின்னா இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருந்தோம், ஸ்டாட்டிக் வர்சஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ பேசிக்கா இது வந்து கிளாஸ் ஓரியன்டு. நான் இதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஹாங்க் அப்படிங்கிற மெத்தட் எல்லா ட்ரக்குக்கும் சிமிலர், ஒரே ஜாப் தான் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். திஸ் மெத்தட் ஹாங்க் இஸ் டிக்ளேர்ட் as static and void, meaning it is class level method that doesn't return any value, சரிங்களா? பேசிக்கா எல்லாத்துக்குமே சேம் ஹாங்கிங் தி ஆர்னு தான் உங்களுக்கு அவுட் இருக்கும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் பேராமீட்டர். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா மைலேஜ் லெஃப்ட் அப்படிங்கிறது வந்து என்னோட மெத்தட் நேம். இப்போ இந்த மெத்தடுக்கு வந்து நான் இன்டீஜர் டேட்டா டைப் சூஸ் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் டைப்பும் இல்லை, அதே மாதிரி இந்த
கன்ஸ்ட்ரக்டருக்கு நேமுக்கு நான் வந்து டேட்டா டைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் லெஃப்ட் அப்படிங்கிறதுல இன்புட்ல வந்துட்டு இன்டீஜர் மைலேஜ் நியூ மைலேஜ் வாங்குறேன். பட் இந்த மெத்தட் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நான் வந்து டிக்ளேர் பண்றேன். சரிங்களா? இதுல மைலேஜ் லெஃப்ட்ல என்ன பண்றேன்னா இன்டீஜர் இன்புட் வந்து நியூ மைலேஜ் வாங்குறேன். ஸோ பேசிக்கா அந்த நியூ மைலேஜை வந்து திருப்பி மைலேஜ்க்கே வந்து அசைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இனிஷியலா கன்ஸ்ட்ரக்டர்ல வாங்கினது வந்து இனிஷியல் மைலேஜ், இப்போ நான் வாங்குறது வந்து நியூ மைலேஜ். ஓகேங்களா? இப்போ மைலேஜ்ல வந்து நியூ மைலேஜ் தான் வந்து இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும். டிபக் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் இருக்கும். ரிட்டர்ன் வந்து என்னைக்குமே வர மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் parameter கூட வந்து கலெக்ட் பண்ணி வரும். திஸ் மெத்தட் மைலேஜ் லெஃப்ட் டேக்ஸ் அண்ட் இன்டீஜர் parameter நியூ மைலேஜ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இன் இன்டீஜர். ஸோ பேசிக்கா ரிட்டர்னும் வந்து இன்டீஜர்ல தான் இருக்கும். இட் அப்டேட்ஸ் தி மைலேஜ் ஆஃப் தி ட்ரக் அண்ட் ரிட்டர்ன்ஸ் தி நியூ மைலேஜ் நேம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா தீஸ் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்ளேரிங் அ மெத்தட். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா பேசிக்கா இதை தாண்டி இன்னும் சிலது இருக்கு. பட் இதுவே போதும். இதை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா ஒரு மெத்தடை நீங்க வந்துட்டு டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ நான் இந்த சேம் கிளாஸை வந்து என்னோட டெவலப்பர் கன்சோல் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலா பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் ட்ரக் இருக்கு, 2 வேரியபிள்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரக் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸோட நேமு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ட் ஸ்டார்ட் மெத்தட் யூஸ் பண்றேன். இது வந்து வாய்டுங்கிறதுனால ரிட்டர்ன் டைப் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வாய்ட் ஹாங்க் இருக்கு. இது ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுனால ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ல நான் மைலேஜ் லெஃப்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து ரிட்டர்ன் டைப் ரிட்டர்ன் வந்து இன்டீஜர்ல தான் இருக்கும். கலெக்ட் பண்ற வேல்யூவும் இன்டீஜரா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் நேம் ட்ரக் இருக்கு. ட்ரக் T1 நான் கொடுக்குறேன் இஸ் ஈக்குவல் டு நியூ ட்ரக். ஸோ நார்மலா இப்படிதான் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஸ்டார்ட் ஃபங்க்ஷனை நான் வந்து இன்வோக் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், T1 டாட் ஸ்டார்ட்னு கொடுப்போம் அண்ட் நம்ம இதை வந்து பண்ணிடுவோம். சரிங்களா? பட் இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மெயின் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடுக்கு இந்த மாதிரி நான் T1 டாட் ட்ரக்னு கொடுக்க அவசியம் இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்பவே, ஸோ நியூ ட்ரக் கிரியேட் பண்றேன் இல்லையா, இந்த இடத்துலயே நான் வந்து பேராமீட்டர் கொடுக்கலாம். ஸோ பேசிக்கா பப்ளிக் ட்ரக் இருக்கு, இன்டீஜர் இனிஷியல் மைலேஜ் கலெக்ட் பண்றேன். ஸோ இனிஷியல் மைலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 789 கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்பவே நான் இன்புட் பேராமீட்டர் வாங்குறேன் பிகாஸ் ஆஃப் ட்ரக் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி. அண்ட் T1 இப்போ வந்து ஸ்டார்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டடு, அதனால நான் T1 டாட் ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்றேன். ஸோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை இப்போ டீபக் பண்றேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை டீபக் பண்ணேன் அப்படின்னா இனிஷியல் மைலேஜ் 789 கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்ல வாங்கிட்டேன். அண்ட் இது பேசிக்கா ஸ்டார்ட் தி ட்ரக்கை ஸ்டார்ட் பண்றோம், அந்த மெத்தட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ சேம் திங் வந்து பாத்தீங்கன்னா நான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் T2ன்னு ஒரு ட்ரக் இருக்கு. சிமிலர்லி T2க்கு வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ செகண்ட் ட்ரக்கோட மைலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 567 வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிஃப்ரெண்ட்டாக வரும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ், 2 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால நான் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மைலேஜ் 789 இருக்கு ஸ்டார்டிங் த ட்ரக், இதில் பார்த்தீங்கன்னா 567 இருக்கு ஸ்டார்டிங் த ட்ரக். ஸோ வந்து நம்ம இப்படி தான் வந்து மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாங்குக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம மைலேஜ் லெஃப்ட்டுக்கு வரலாம். ஸோ மைலேஜ் லெஃப்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு சேம் நான் T1 டாட் மைலேஜ் லெஃப்ட் வந்து கால் பண்றேன். ஆனா இந்த மெத்தட்ல வந்து நான் இப்போ டைரக்டா பாராமீட்டர் எதுவும் இல்லாம என்னால வந்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு மெத்தட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆர் இன்கரெக்ட் சிக்னேச்சர். ஸோ பேசிக்கா ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த மைலேஜ் லெஃப்ட்டுக்குள்ள இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ எதிர்பார்க்குது, நியூ மைலேஜ் எவ்வளோன்னு எதிர்பார்க்குது. ஸோ அதனால மைலேஜ் லெஃப்ட்குள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 700 கொடுக்குறேன். அப்போ வந்து இனிஷியலா வந்து 789 இருந்துச்சு, இப்போ வந்து 700 இருக்கு. இப்போ நான் இதை வந்து இதையே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா T2க்கும் பண்ணலாம். ஸோ செகண்ட் ட்ரக்கும் வந்துட்டு T2 டாட் இது வந்து இப்போ நான் 500 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டையுமே எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எனக்கு வந்து கோட் ரன் ஆகும். நம்ம அவுட்புட் பார்க்கலாம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இனிஷியல் மைலேஜ் ஆஃப் ட்ரக் 789, ஸ்டார்ட் தி ட்ரக், மைலேஜ் லெஃப்ட் 700. ஸோ நான் வந்து இந்த மைலேஜ் லெஃப்ட்ல 700 இன்புட் கொடுத்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 567 ட்ரக். இப்போ எல்லா மெத்தடுமே உங்களுக்கு
ரன் ஆகி அவுட்புட்டாக வருது. ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து T1 டாட் கொடுக்க அவசியம் இல்லை. பிகாஸ் இது வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா கிளாஸ் நேமே யூஸ் பண்ணுவேன், ட்ரக் டாட். ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் டேரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியே வந்து ஹாங்க் வந்து நான் கொடுக்க முடியும். ஸோ பேசிக்காக இதை எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். பிகாஸ் ஹாங்க் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து எல்லா இடத்துலையுமே சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. ஹாங்க் ஹாங்க் நான் சிஸ்டம் டிபக் என்ன கொடுத்தனோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதை நான் அவுட்புட்ல பார்த்தேன்னா எனக்கு இப்போ 2 ட்ரக் இருக்கும். 2 ட்ரக்லையும் வந்து 3 மெத்தட் ஓடி இருக்கும். அண்ட் இந்த ஹாங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா அடுத்ததில் ஓட்டினாலும் சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுதான் வந்து பேசிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் எப்படி நீங்க பண்ணலாம்னு சொல்லி. பட் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படிங்கிறது தான் புதுசு. இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வர கிளாஸ்ல வந்துட்டு நம்ம SOQL என்னன்னு பார்க்கலாம். அண்ட் DML இன் அபெக்ஸ் வந்து ஃபர்தரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்டை வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை பை.